தரும் வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உபாகமம் 30வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. ஹalleluya. உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஹalleluya. இந்த மாதம் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற மாதம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, பெருக பண்ணுவார். ஹalleluya. பெருக பண்ணுவார். மறுபடியும் அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாமா? ஹalleluya. உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கில உன்னை பெருக பண்ணுவார். ஹalleluya. ஹalleluya. பெருகவே பெருக செய்வார். பெருகவே பெருக செய்வார். சொல்லுங்க சொல்லுங்க. பெருகவே பெருக செய்வார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் பெருக்கத்தின் மாதம். எந்தெந்த காரியங்கள்ல நாம் பெருக போகிறோம், எப்படி எல்லாம் பெருக போகிறோம், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேசுவார். அதன் ஆண்டவரே துவக்கமா ஒரு 16 பெருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஹalleluya. ஹalleluya. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ண போறார். ஹalleluya. சந்ததியை மிகவும் அதிகமாக பெருக பண்ண போகிறார். ஹalleluya. வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நமது சந்ததியை பெருக பண்ண போகிறார். ஹalleluya. ஹalleluya. பிதாக்களை பார்க்கிலும் நம்மை அதிகமாக பெருக பண்ண போகிறார். நல்ல வார்த்தைகள் வரும் பொழுது கைத்தட்டி ஹalleluya. கர்த்தரை கனப்படுத்துங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya. நமது நாட்களை பெருக பண்ண போகிறார். நம் மேன்மையை பெருக பண்ண போகிறார். நம் ஆரோக்கியத்தை பெருக பண்ண போகிறார். நீடித்த நாட்களும் தீர்க்காயுசும் சமாதானத்தை பெருக பண்ண போகிறார். சத்துவத்தை பெருக பண்ண போகிறார். நம் மந்தையை பெருக பண்ண போகிறார். ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ண போகிறார். ஞானத்தை பெருக பண்ண போகிறார். புத்தியை பெருக பண்ண போகிறார். விருட்சத்தின் கனிகளை பெருக பண்ண போகிறார். ஹalleluya. வயலின் பலனை பெருக பண்ண போகிறார். 16 பெருக்கம். ஹalleluya. ஹalleluya. இந்த 16 பெருக்கமும் இந்த மாதத்தின் வாழ்க்கையில பெருக பண்ண போகிறது. சந்ததியை பூமியின் தூளை போல நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவார் என்றால் ஹalleluya. பிள்ளைகளை பெற்று பெறுவதில்லை, இருக்கின்ற பிள்ளைகள் வளர்ச்சியில ஆண்டவரே உயர்வுல ஒரு நட்சத்திரத்தை போல மின்னுவார்கள். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் தரப்போகிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் பெருக பண்ணுவேன்னு சொன்ன எல்லா காரியத்திலையும் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். நம் வாழ்க்கையை திருப்தியாக்கி ஆண்டவரே மகிழ்ச்சியை பெருக பண்ண போகிறார். ஹalleluya. ஹalleluya. பெருக்கத்தை விரும்பும் தெய்வமே. ஹalleluya. இந்த மாதம் நீங்க வாக்களித்த அத்தனை காரியங்களையும் நீங்கள் பெருக பண்ண போறீங்கப்பா. அதற்காக நன்றி. அதற்கான நன்றி. என் மேன்மையை நீங்க பெருக பண்ண போறீங்க. அதற்காக நன்றி. எங்கள் மந்தையை நீங்க பெருக பண்ண போறீங்க. அதற்காக நன்றி. மந்தையை பெருகுவது போல சபையில மக்களை பெருக பண்ண போறீங்க. அதற்காக நன்றி. ஞானத்தை புத்திய விருட்சத்தின் கனியை நீங்க பெருக பண்ண போறீங்க. அதை நாங்கள் பெற்று ஆண்டவரே திருப்தியாக வாழ போகிறோம். நன்றி அப்பா. நன்றி அப்பா. பெருக்கத்தின் தெய்வமே உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya.
சபையாருக்காக ஜெபிக்கிறோம். எதுல எல்லாம் ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே போன மாதத்துல சில காரியங்கள்ல குறைவா இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் பெருக பண்ண போகிறார். பிள்ளைகளை மகிழ்ச்சியாக கடந்து செல்லுங்கள். இது பெருக பண்ணும் மாதம்.